என்னடா முகமூடி பிள்ளைக்கார மாதிரி யாரோ உட்காந்துருக்கான்னு தானே பார்க்குறீங்க? என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன், டாயல் பட்டக்காரன். நான் தான் உங்கள் டான்ஜியா. ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதை என்னன்னு சொல்றது, எப்படின்னு சொல்றது, பெரிய வீர வசனம்லாம் பேசிட்டு நான் அந்த ரிப்போர்ட் காட்டினேன். விட்டமின் டி கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி பெங்களூருக்கு கிளம்புனேன். நான் பெங்களூருக்கு ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸில் எப்போ ஏறி பெங்களூரில் இறங்கணும் அப்போ கொஞ்சம் பசங்க நம்ம பாடியில் ஏறிட்டானுங்க. ஏஆர் பயங்கரமான வைரஸ். அவனுங்க ஏறினதுலேருந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே குடுன்னு ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் பேசுகிறேன். நேத்திக்கிட்டே இருக்கே எப்பா 104 மக்களே, 104க்கு போய் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு அப்படியே ஒரு ஓ போட்டு ஒரு 100 டிகிரி வந்துச்சு. அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை பாருங்களேன். ஃப்ளாஷ்பேக். காலையில் 104 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் மெடிசன் எடுத்தேன். 104க்கு அப்புறம் மெடிசன் எடுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு லெட் மீ ஷோ யூ. அச்சாச்சு பேச்சாடா பேசினேன். நேடி சிரிச்சுட்டே போகிற. இரு, ரிக்கவர் ஆகிட்டு வரேன். இரு. சிங்கம் பதுங்கி இருக்குன்னு சிரிக்காத. சிங்கம்மா சிங்கம். டிவி பார்க்க மூடு இல்லை, சாப்பிட மைண்ட் இல்லை, டயர்டாக இருக்குது. வேறு கத்த மாட்டேங்கிறானே, ஒருவேளை ஃபீவர் அதிகமாகிடுச்சோ? ஆஹா 100.6 குறைஞ்சிருக்கு, பார்ப்போம். செவன்த் படிக்கும்போது இந்த வைரல் ஃபீவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் டெய்லி காலையில் ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் உட்காந்துருப்பேன். ஃபீவர் சரியாகலன்னு. இதுவும் அதே மாதிரி. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடி ஸ்டீம் எடுக்கணும்னு இட்னி பாத்திரத்தை கொண்டு வர? அதான் அந்த ஃபோன் முக்கியமான ஃபோன் எனக்கு குடுறி. ஏய் நீ என்ன இது இல்லை, இது இட்லி அவிக்கிற பாத்திரமா இல்லை நான் ஆவி பிடிக்கிற பாத்திரமா? வீதியா இருக்கு, பாதியா இருக்குன்னு முடியலடி எனக்கு. பொறுப்பு இருக்கான்லாம் நீ பேசாத, எனக்கு முடியல. இங்கே பாருங்க, நான் ட்ராவல் பண்ணி வந்து வாட்சை கூட கழட்டாமல் உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிட்டேன் மக்களே, சீரியஸாக. நான் இப்போ கூட மாஸ்க் ஏன் தெரியுமா போட்டிருக்கேன்? என் தம்பி தங்கச்சி உங்கள் யாருக்கும் இது வந்துடக்கூடாதுன்னு தான் மாஸ்க் போட்டிருக்கேன். நீ மாஸ்க் போட்டியா? நீ நான் மாஸ்க் போட சொன்னா இல்லையா? சரி, இதுக்கு தான் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அங்க போய் என்ன கண்ட சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க, மந்தி சிக்கன் கிரில்லு சாப்பிட்டீங்கல்ல எங்களை விட்டுட்டு. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டது உனக்கு பிரச்சனையா, இல்லைன்னா உங்களை எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட்டது? கவனமா இருக்கணும் வெளியே போற இடத்துல, புரியுதா? இஷ்டத்துக்கு இப்படி அப்படி போக கூடாது. நீ எல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா, கொசுலாம் பேசுது. நேரத்துக்கு நேரம் சுடு தண்ணி, சுக்குமல்லி காஃபி, டிஃபன், லஞ்ச் எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி பத்திய சாப்பாடு. ஆமா, நேரத்துக்கு நேரம் சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, ஈரல் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா. அந்த சுக்குமல்லி காஃபி போடுறது பெரிய டைம் ஆகுமா உனக்கு? ஈரல் வந்து செரிக்காது இந்த டைம், எல்லாம் சாப்பிட கூடாது. பாருங்க, இப்ப ஃபுல்லா எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கேன் நான். ஒரு 3 டேஸ் நீ எத்தனை நாள் கழிச்சு நான் வெளியே டிராவல் பண்ண போறேன்னே தெரியல எனக்கு. 3 டேஸ் கவனமா இருங்க, சரியா போயிடும். இல்ல ஹெல்த் செக்அப் போனீங்க, வேல்யூஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, விட்டமின் டி கம்மியா இருக்கு. ஒரு 2-3 நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு தானே டிராவல் போகணும். சொன்னா கேட்டீங்களா? இல்லடி, ஒரு ஃபயரா போலாம், ஜாலியா போலாம். பெங்களூர் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் ஏன் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் பெங்களூர் கிளைமேட்டு. ஆமா, ஜாலியா போனேன். கிளம்புனா பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படி வந்துச்சு? யார்ட்ட மாட்டீங்க? ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா, நான் ட்ரெயின்ல கிளம்புனேன்ல, ட்ரெயின்ல உள்ள ஏறுறேன், மியூசிக் மாதிரி எல்லாரும் இருமிட்டு தும்மிட்டு இருந்தாங்க. சரி, என்கிட்ட மாஸ்க்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் நமக்கு தான் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு வெளியே ஒரு ரவுண்டு ஃபுல்லா விளாகிங் தான். நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட ரிவ்யூ வேற எடுத்தேன். அதுலதான் ஏதோ ஒரு அண்ணனோ தம்பியோ பரப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரப்பி விட்டாங்கல்ல, இல்ல இது வர்றதுதான். இது எனக்குன்னு இருந்திருக்கு தனியா. அவனுங்க உள்ள ஏறிட்டானுங்க, இப்போ அவனுங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்ப நான் உங்ககிட்ட வரக்கூடாதுல்ல, எனக்கு வரவிச்சு. நீ எதுக்கு இங்க வந்த? இப்போ உன்னை யார் வர சொன்னது? உங்களுக்கு வராதுன்னு நினைச்சீங்களே, எனக்கும் வராது. உனக்கும் வராதா? பாரு, எனக்கு வராதுன்னு நினைச்சுதான் வந்துச்சு. அன்டா ரொம்ப ஓவரா பேசுற, பாத்துக்கோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோட அன்பான தம்பி தங்கச்சி, வெளியே ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு லைட்டாக மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் நேற்றுக்கு நான் டாக்டர் கிட்ட போயிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 3 நாள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிசின் கொடுத்துருக்காங்க. மெடிசினை கரெக்டாக போடுங்க தம்பி. மெடிசினை போட்டுட்டு 3 நாளில் ஃபீவர் சரியாகலைன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், என்னென்னு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நீ நல்லா குனிஞ்சு குனிஞ்சு பேசிகிட்டே இருக்கு.
ஐ வில் ஸ்ப்ரெட் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே. இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் ஃபீவர் வந்தால் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கிறது நல்லது. சோஷியலைஸ் பண்ணுங்க. ஜேடனையும் ஜோனாவையும் அத்தை மாமா வீட்டில் விட்டாச்சு. இவளை அங்கே விட முடியல, போனாலும் போக மாட்டேங்கிறா. நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. உங்களை யார் பார்த்துப்பா? தனியாக விட்டு நான் எப்படி இருக்குது பாவம். அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாமே அம்மா அப்பா பெரியம்மா பார்த்துக்கிறதுனால பரவாயில்ல. ஆக்சுவலாக என்னென்னா சரியான பாடி பெயின், இந்த கண்ணை சுற்றி வலிக்குது, தலை வலிக்குது, அதுக்கப்புறம் நெக் பெயின், அதுவும் இல்லாமல் ஹிப்பு பயங்கரமான வலி, இடுப்பு வலி தான் மேட்ரு. சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டாங்கன்ற மாதிரி கோவிடை பார்த்தாச்சு. பட் இது ஏதோ அந்த வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. மாத்திரை போட்டாலும் திருப்பி திருப்பி வருது ஃபீவரு. அதானே ஹைலைட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 7th படிக்கும்போது இதே மாதிரி தான். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு 4-5 நாள் லீவ் போட்டேன். ஆனால் இப்போ ஸ்கூலும் இல்லை. ஸ்கூல் இருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் லீவ் போடுறேன்னு. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ஆமாடி, நான் வெளியே ட்ராவல்லாம் பண்ணி கிருஷ்ணகிரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அங்கே நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன். அந்த பிளானும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஆனால் இது முடிவில்லை. கிருஷ்ணகிரி ட்ரிப்புக்கு எண்டு கார்டு போட முடியாது. இதை ஹீல் பண்ணுறோம், அடுத்து அங்கே போய் நம்ம ராக் பண்ணுறோம். கூடிய விரைவில் கிருஷ்ணகிரி விளாக்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபீவர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிஸும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. என்னை வந்து பார்த்த டாக்டரோட கிட் சன்னுக்கு வந்திருக்கு ஃபீவர், வந்து 104 டிகிரிஸாம். அப்போ பாருங்களேன் அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். டாக்டர் வந்து என்னை எப்போவுமே மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்க்கை கழட்டாதீங்க, இது உங்களுக்காக இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காகன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 7 days அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் நல்லது, ஏன்னா மற்றவங்க கிட்டேருந்தும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மைல்டு காஃப் இருக்குது, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஐ மீன் ரன்னிங் நோஸ் இருக்குது. பட் ஐம் ஓகே, ஹோப்ஃபுல்லி சரியாயிரும்னு நினைக்கிறேன். அது ஃபீவர் வந்தாலே என்ன மேட்டர் தெரியுமா, நம்ம நினச்சதை நம்மளால் பண்ணவே முடியாது. டிவி போடுறேன், டிவி பாட்டுக்கு ஓடுது, நான் பாட்டுக்கு வேறு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட்ணுன்னு தோணுது, சாப்பாடு கைக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வேணான்னு தோணுது. அது லவ் தானே ஜெசி, அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன். சாம்பாரெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டேன், அப்படியே குடிப்பேன். இங்கே பாருங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த வீடியோலாம் போட்டு பார்த்தா அப்படியே அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஹேட் பண்ணுவோம்ல, ஃபுட்டே பிடிக்காம போயிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபீவர் வந்து கூடிய விரைவில் சரியாயிடணும். வேறு எதுவும் இல்லைன்னா ஐ பி வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ டயர்டாக எனக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை. என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஓகே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த சுக்குமல்லி டீன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் குடிங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போகும்போது யாருக்காச்சும் கோல்டோ காஃபோ இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறவங்க தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து சேஃப்டி. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி வைரல் ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே அப்போ ஒரே ஒரு கேங் தான். ஓகே, ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண். இந்த மேட்ரு வந்து ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீவர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்குது. அது டேப்லெட் போட்டால் ஒரு 4-5 hours கழிச்சு திருப்பி வருது. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஃபீவர் ரைஸ் ஆகுறதே நம்ம பாடி வந்து நம்ம உடம்புல இருக்கிற வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது தான் மேட்ரு. நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடும். உள்ள வைரஸ் இறங்கி இன்குபேட் ஆகி உள்ளே உட்காந்துருப்பானுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லெவல் தாண்டும் போது தான் நம்ம உடம்பு வந்து அதை ஃபீவராக வெளியே கொண்டு வந்து ஒரு வழி பண்ணி. ஆனால் இதெல்லாமே ஓகே, பட் டாக்டரை கண்டிப்பாக பார்த்துருங்க. முக்கியமாக உங்களுக்கு வாமிட்டிங்கோ இல்லைனா லூஸ் மோஷன் டயரியா மாதிரி இருந்தாலோ டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்துருங்க. சாப்பிட பிடிக்கல அப்படி என்ன இருந்தாலுமே பார்த்துருங்க. அதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூர். எனக்கு இந்த ஃபீவர் வந்ததில் கூட பெரிய வருத்தம் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்லி இவ வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறா பாருங்க, கும்பி பாகம் மாதிரி. காலையில் கஞ்சி, மத்தியானம் வந்து கஞ்சி. அதுவும் கஞ்சி எப்படி தெரியுமா, அதை லைட்டாக சூடு பண்ணி அந்த கஞ்சி தண்ணியோட போட்டு கொடுக்குறான். அதை குடித்தாதான் சரியாகுமா. ஏன் வேறு எதுவும் சாப்பிட்டா சரியாகாதா? ஆனால் வேறு எதுவும் எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல, இதையும் எனக்கு சாப்பிட பிடிக்கல. அதுக்கப்புறம் பன்னு கொடுத்தா அது கூட ஓகே, சரிடி கொஞ்சம் ஜாம் போடுறி, கொஞ்சம் நியூட்ரலெல்லாம் போட்டு கொடுறீன்னா அதுவும் முடியாதுன்ட்டா. அப்புறம் இது ஒன்று கொடுத்தா, பாருங்க, இது ஒன்று குடித்தேன். அப்புறம் இங்கே பாருங்கள் ப்ரெட்டு. என்னத்தை நான் சொல்கிறது, இதெல்லாம் தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கொடுமையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ஃபீவர் சரியாகணும். எதுக்கு தெரியுமா, அனிதாவோட இந்த முரட்டுத்தனமான சாப்பாடுலேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஒன்றும் இல்லை அனிதா, பேசிகிட்டு இருக்கேன். நன்றி இருக்காவா? ஓகே. உடம்பு சரியில்லைன்னா உடனே எவ்வளோ வாய்ஸ் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா வீட்டில். உங்கள் வீட்லேயும் அப்படி தானா? ஓகே தம்பி தங்கச்சி.
ஓகே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பாக எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். கூடிய விரைவில் இப்போ எனக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற யாருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வைரல் ஃபீவராக இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஃபீவரில் எந்த டிசீசஸில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக காட் வில் ஹீல் யூ ஆல். நம்ம அதுக்கு என்ன பண்ணோன்னா வெயிட் பண்ணோம், ப்ரே பண்ணோம், ஃபெய்த்தோட டாக்டர் கொடுக்குற டேப்லெட்லாம் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலே போதும். இதில் வேறு அனிட்டா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபீவர்னு சொல்லிட்டாலா. அவங்க காலையில் எவ்வளோ டிகிரிஸ் இருந்துச்சு, மத்தியானம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த தெர்மோமீட்டரோடய உட்காந்துருக்கேன் நான். அதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. 104 காட்டுது, திடீர்னு 103 காட்டுது, திடீர்னு 99 காட்டுது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 102 திருப்பி காட்டுது. அதை பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இது, இதை நம்ம ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதே விட்டுட்டேன் நான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. ஓகே, பாய்.